2025 குரு பயிற்சி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு இது வரைக்கும் ரிஷப ராசியில் இருந்தவர் மிதுன ராசிக்கு ஒரு வருஷ காலத்துக்கு அடுத்த மே வரைக்கும் இருக்க போகிறார். அதற்குள்ள திருமண வாய்ப்பு எந்தெந்த ராசிக்கு, அதாவது கோச்சாரத்தில் குரு மாறும்போது தான் நிறைய பேருக்கு அவங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் திருமணம் நடக்கும். அது மாதிரி இப்போது இந்த எந்தெந்த ராசிக்கு திருமண வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்னா, உங்களுக்கு ரிஷப ராசி, மிதுனம், ஏன்னா ஜென்மத்தில் குரு வந்தாலும் திருமணம் நடக்கும். அடுத்தது கடக ராசி, 12ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் அதுவும் திருமணம் நடக்கும். அடுத்து லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போதும் நடக்கும், அது சிம்ம ராசிக்கு. கன்னி ராசிக்கு 10ல் குரு வருது, கர்மஸ்தானத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கும் திருமணம் நடக்கும். அடுத்தது தனுசு, கும்பராசி. கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வரதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதனால் எந்தெந்த ராசி அப்படின்னா, உங்களுக்கு ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சகம், கும்பராசி, இந்த ராசிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமண வாய்ப்பு அவங்கவுங்க எப்படி முயற்சி செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்தபடி குரு பகவானுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த வருஷத்தில், அதாவது அடுத்த மேக்குள்ளே இவங்களுக்கு எல்லாம் திருமண வாய்ப்பு கண்டிப்பாக நடக்க போகுது. அந்த கடைசி இந்த ஒரு வருஷ காலம் முடிகிற போகிற இடத்துல அவங்கவுங்க தசாபுத்தி மாறும்போது அந்த வருஷ கடைசியில் நடக்கலாம், இல்லை 2 மாதத்தில் நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கும்.